வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, இந்த போதக்கார இளவரசை இந்த மருந்து ஏமாத்துற பற்றி பேச போகிறோம். நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேங்க, அது நல்லா பாருங்கள். ஒருத்தர் என்னோடய சேனல் பார்த்துட்டு அந்த டாக்டர்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிக்கிறது. அப்புறம் 1000 + 50 ரூபா தான் கொரியர். இது எங்கேன்னா சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல், டாக்டர் நாகராஜன் சார். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் திருப்பி இதை பற்றி நான் விரிவாக விளக்குறேன். நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துருப்பீங்க. அந்த டாக்டர்கிட்ட வாங்கிக்கிறேன்ட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு. டாக்டர்கிட்ட 1000 + 50 கொரியர் சார்ஜ் 50 ரூபா தான். ஆனால் இந்த போதை காரணமாக போய் எறியுமே கொரியர் சார்ஜ்லேருந்து இந்த மருந்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 6000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. டாக்டர் பேர் 1000 + 50. எவ்வளோ ஒரு கொள்ளைன்னு பாருங்க. இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஊழல். இதை பற்றி பேசும்போது தான் நேற்று ஒருத்தர் கோமாளி வந்திருக்கிறா, இந்த சபாவினம்னு சொல்லிவிட்டு 6 மாதம் ஓடிட்டா யூடியூப்லேருந்து. கேட்டால் ஜப்பான் போயிட்டே, ஆஸ்திரேலியா போயிட்டு, இவருக்கு பெரிய வேலை. கேட்டால் மீனராசியும் பாரு. இனிமேல் தான் இந்த ஆள் வந்து அழிய போகிறான். வேலை வட்டி இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டு நொடிய போகிறான். என்னையை வந்து சொல்கிறாரு தோட்டத்தை வேலை செய்கிறேன்ட்டு. அந்த ஆளை நான் கூட்டிகிட்டு போகிறேன், இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். வாயை பொழந்து வாப்பா. ஏன்னா பொண்டாட்டி காசில் வாழ்கிற ஒரு 1ஆம் நம்பர் அயோக்கியந்தான். இந்த அயோக்கியந்தான் இலவசம் இவனுக்கும் சட்டை பிடிச்சிருக்கும்போது மாறி மாறி அவதூறு பேசினாங்க 2 பேர். இப்போ வந்து யோக்கியர்கள் ஆகிட்டானுங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இலவசனை பற்றி பேசும்போது மட்டும் கொம்பு சீவிட்டு வருவானுங்க. அதுக்குண்டான ஆள் நான் கிடையாது. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எல்லா துறையிலையுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதை பற்றியில் பயப்படுற ஆள் நான் கிடையாது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த போதைக்காரனுமே இந்த பொய்யறியுமே இப்படி தான் பித்தலாட்டம் போட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. நான் நேற்று வீடியோலேயே போட்டிருப்பேங்க. அந்த மருந்து சுரானா அந்த மருந்தோட டைட்டில் கவர் எந்த இடத்துலையாவது போய் கேளுங்க. ஆனால் இந்த மருந்தோட கவர் போடுங்க, இந்த மருந்தோட டைட்டில் போடுங்க, இந்த மருந்தோட விலை போடுங்கன்னா உடனே கமெண்ட்டை டெலீட் பண்ணிடுவாங்க. தெரிஞ்சுட்டா எங்கேயாச்சும் ஆன்லைனில் டாக்டர்கிட்ட போய் வாங்கிட்டா, கண்டுபிடிச்சி ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணி வாங்கிட்டா, அப்புறம் இவங்க போடுற பித்தலாட்டை எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போகுது. அதனால தான் கவர் போடுறதில்ல. அவன் இளவரசன் உண்மையான திராணியுள்ள ஒரு ஆம்பளையாக இருந்தால் அந்த மருந்தோட கவரோட டைட்டிலுமே விலையும் போட சொல்லுங்கள். நான் இதை ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு இன்னொன்று பண்ணுங்கள், 9445670646. அந்த கோமாளியும் போஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்க சொல்லுங்கள் டாக்டர்கிட்ட. டாக்டர் நாகராஜன் சார் பாரம்பரியமான ஹாஸ்பிட்டல் இது, வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டல், கர்ப்பிணிகளுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் குடியில் நிறுத்தின மருந்து. இந்த ஹாஸ்பிட்டலில் தான் போய் மருந்தை வாங்கி இந்த ஹாஸ்பிட்டலு பேரவே கெடுத்து மருந்து வாங்கி பல வேத்தையாக மாற்றுது. இது டாக்டருக்கு தெரிஞ்சதுனால அடித்து விரட்டி விட்டாங்க. ஏன் திருப்பி இவங்களை பற்றி இது ஒவ்வொரு வீடியோ சொல்கிறேன்னா, அத்தனை வேத்தை ஏமாற்றிருப்பான். 1000 ரூபா மருந்தை கொஞ்சம் இழிச்சவாயினா இருந்தால் 10,000 ரூபாய்க்கு விற்ற வந்தால் இந்த போதைக்கார இளவரசமே பொய்கேரியுமே. இந்த ஆள் போதைக்காரன் தான். வாயில் புகையில வச்சுட்டு, வாயில் சிகரெட்டு வச்சுட்டு இழுத்துட்டு இருக்கிற ஒரு போதை ஆசாமி தான். நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு வந்தேன் அப்படின்ட்டு நானும் கூட ஏதோ ஹோட்டல் கீழ் பார்க்க போகிறேன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு போகிறதுக்கு வந்துக்கிறாருமா. நாட்டோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உதவுது சினிமா போகிறது. அப்புறம் அந்த ஹோட்டலில் அங்கே இருக்குதுங்க, அந்த குழம்பு இருக்குதுங்க, இந்த குழம்பு இருக்குமே, அது பேரெல்லாம் தெரியல. மொத்தத்தில் எந்த வித ஒரு நாலேஜ் இல்லை. அடுத்தவங்களை ஏமாற்றணும், அடுத்தவங்ககிட்ட கொள்ளையடிக்கணும், சீக்கிரம் வந்து பணக்காரன் ஆகணும். நம்மளுக்கு நாலேஜெல்லாம் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு பணம். அந்த மாதிரி ஒரு தரித்திர தம்பதிகள் தான். அப்புறம் பலாப்பழம் வச்சுருந்தாங்க, டாக்டர் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி வந்து மாங்காய் ஒரு கூட வச்சுட்டு டாக்டர் வந்து எங்களுக்கு மாங்காய் கொடுத்துட்டாங்க, எங்கள் நேர்மை பாராட்டி நாங்கள் தான் மக்கள் சேவை பண்ணுறோமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா இலவசனை பற்றி பேசும்போது அவங்க சகாக்கள் அப்படியே கொம்பு சீவிட்டு வருவாங்க. அவனை மிரட்டுறது, இவனை மிரட்டுறது. ஏன் 2-3 லேடிஸ் தான் பேசிகிட்டு இருக்குதுங்க. அவங்கள போய் எங்கே பேச சொல்லுவாங்களா? மான மரியாதை போயிடும் அதாளுக்கு, அந்த சபரிங்கிற கோமாளிக்கு. நான் வேணால் லிங்க்கு கொடுக்குறேன், இலவசனை பற்றி பேசின வீடியோவில் லிங்க்கு கொடுக்குறேன். எங்கேயாச்சும் பேச சொல்லுவாங்களா? ஒரு உண்மையான ஆம்பளையாக இருந்தால் அந்த லேடிஸ் பற்றி பேச சொல்லுவாங்களாங்க? அதெல்லாம் பேச மாட்டாங்க. பேசினா மான மரியாதை போயிடும். அப்பப்போ வருவா, அப்பப்போ ஓடுவா. அதுதான் இந்த சபரி என்கிற கோமாளிக்கு. கேட்டால் என்ட்ரி ஆகிறாருமா. பெரிய விஜய் இவர். இளவரசன் என்கிற ஒரு போதைக்காரனுமே அந்த பொய்காரியுமே இன்னும் பல பேர்த்தை ஏமாற்ற திட்டம் போட்டிருந்தாங்க.
நான் டாக்டர்கிட்ட நம்பர் போட்டனால தான் இன்னும் வந்து இவங்களோட திட்டம் தவிடுபடியாகிவிட்டது. 80% ஆளுக்கு தப்பிச்சிட்டாங்க, 20% முட்டாள் இருக்கத்தான் செய்வாங்க. அவங்களும் விரைவில் திருந்துவாங்க. அதனால தான் 9445670646 இவர்கிட்ட போய் கேளுங்க. சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா இந்த மருந்து வெறும் 1000 ரூபா தான். ஆனால் இவங்ககிட்ட 6000 ரூபா. இவன் டாக்டரா, இல்லை பிஎட் படிச்சிருக்கானா, இல்லை சித்தா மெடிசன் படிச்சிருக்கானா, எந்த ஒரு லைசன்ஸும் கிடையாது. அந்த பொய்கறி பொறுத்தளவுக்கு 10வது பெயில் தாங்க. திருப்பி இவங்களை பற்றி வீடியோ போடுறேன்னே அந்த அளவுக்கு ஏமாற்றிருப்பாங்க. ஏமாத்தங்கிற ஆதாரம் எங்கிட்ட இருக்குது. அந்த கோமாளி சபரிக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஆதாரத்தை காட்டினா நீ தூக்கு போட்டு செத்து விடுவாயா? அதை விட்டு போட்டு இளவரசனுக்கும் உனக்கும் என்னடா பிரச்சனை? நீ யாரா எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு? இல்லை நீ யார் எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு? இன்னும் பேசத்தான் போகிற. நீ என்ன பண்ணுவேன்னு பார்க்குற? இல்லை கேட்குறான் பாரு, கேமரா மாட்டா அதோட வேலையை விட்டு வச்சுக்கோ. அதை விட்டு போட்டு இடையில வந்து உட்காந்துட்டு இலவசனம் பற்றி பேசினா உனக்கு என்ன? இதே இலவசனம் நீ பேசலையா? நான் கேட்குறேன், இதே இலவசனம் நீ பேசலையா? கேவலமாக பேசணும் தான் நீ. ஓகே, இவன் என்ன மருந்து வாங்காதீர்கள், மருந்து வாங்காத